ஐயா நாளையிலிருந்து 7 நாள், நாளைக்கு நம்முடைய தேதி 13, 13ஆம் தேதியிலிருந்து 7 நாள் 19ஆம் தேதி வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த 7 நாள்ல 15 மணி நேரம் போதைப் பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம். 15 மணி நேரம். போதைப் பொருட்கள் பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அதானி துறைமுகத்துல, முந்திரா துறைமுகத்துல இருந்து நீங்க போதைப் பொருட்களை கொண்டு வந்து இங்க விக்கிறீங்க. இதை நான் சொல்லல, நித்யானந்த ராய் சொல்றாரு. இது ஆட்சியின் பேர்ல முழுக்க இந்த கஞ்சா வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்றால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கிறதா? கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்க. What is this? ஹலோ, என்ன பண்றீங்க பிரதர்? அவர் இறக்குங்க. அண்ணா அவர் இறங்க சொல்லுங்க. அண்ணா நீங்க சேரை தூக்கி அடிச்சீங்க, ரொம்ப தவறுனே. போய் உட்காரு. இந்த சேரை தூக்குற மாதிரியான கலாச்சாரத்தை எல்லாம் தந்தி தொலைக்காட்சியும் இந்த மக்கள் மன்றமும் ஒரு நாளும் ஏற்காது. யார் செய்தாலும். திருச்சிக்கு அருகே வேல் வைத்த காரில் பஞ்சாமிர்தம் எடுத்து செல்வது போல் போதைப் பொருள் கடத்தி சென்ற பெரம்பலூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ள நிகழ்வு ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அவனுக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் விண்ணை பிளக்கிறது. லுவாங்கோ அடைக்கலராஜ் அரியலூர் மாவட்ட பாஜகவில் துணைத் தலைவராகவும் ஓபிசி பிரிவு செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பது கண்டு போலீசார் திகைத்து போயினர். வேலோடு மயிலை போல் வேலோடு காருடன் வந்த லுவாங்கோவையும் அவரது கூட்டாளிகள் நால்வரையும் உரிய மரியாதையுடன் திருச்சி மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். திருச்சியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அபின் கடத்தல் இல்லாத நிலையில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் அதை தொடக்கி வைத்திருப்பது போலீசாருக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் குறித்தும் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் உள்ளவர்கள் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் அபினுக்கு அரோகரா என்ற ஹேஷ்டாகுடன் நெட்டிசன்கள் பாஜகவை கலாய்க்க தொடங்கிவிட்டனர். போதைப் பொருள் அதை பத்தி கேக்குறீங்க. இது ஒரு மிக ரகசியமான ஒரு அஜெண்டா பிஜேபி காரர்களுக்கு, ஆர்எஸ்எஸ் காரர்களால் கொடுக்கப்பட்டது. இந்த ரகசிய அஜெண்டா, இந்த தீர்மானங்கள் அவர்களுக்குள்ளாகவே சர்க்குலேட் பண்ணப்பட்டது. என்னன்னா, எப்பாடுபட்டாவது இந்தியாவில் போதை பொருள் புழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக இளைஞர்களை காவு வாங்க வேண்டும் என்பது இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அஜெண்டா. அதற்கு இவர்கள் அதானி போர்ட்டை தான் பயன்படுத்துறாங்க. கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்திலே நம்முடைய மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் கேள்வி கேட்டார் தெரியுமா? எழுந்து நின்று கேள்வி கேட்டார். அதானி போர்ட்ல இவ்வளவு டன் போதை மருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது, அது எங்க போக போகுது இந்தியாவுக்குள்ள, அதற்கு என்ன பதில் இருக்கிறதுன்னு ஒன்று நிதியமைச்சர் எழுந்து நின்று நிர்மலா சீதாராமன், அது எப்படி நீங்க அதானி போர்ட்டை பத்தி அப்படி குறைச்சு சொல்லிட முடியும்? டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவினர் கடந்த 11 நாட்களில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். டெல்லி மற்றும் குஜராத் காவல்துறை சிறப்பு பிரிவினர் குஜராத் மாநிலம் அங்கலேஷ்வரில் உள்ள ஒரு மருந்து நிறுவனத்தில் நடத்திய சோதனையில் 518 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் நேற்று கைப்பற்றப்பட்டது. அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 5,000 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இதேபோல் கடந்த 10ஆம் தேதி, 2ஆம் தேதி என போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது.